டீச்சிங் எக்ஸாமுக்கான ஜென்ரல் நாலேஜ் குறிப்புகள். இதில் நம்ம முக்கியமான சில விஷயங்களை நம்ம இப்போ பார்ப்போம். இதில் சிறுவர் நட்புறவு பாடசாலைக்கு நிதி உதவி வழங்குகின்ற நிறுவனம் யாது? அதாவது சிறுவர் நட்புறவு பாடசாலைக்கு நிதியுதவி வழங்குகின்ற நிறுவனம் யுனிசெஃப் நிறுவனமாகும். இலங்கையில் தகவல் தொழில்நுட்பத்திற்கான கல்வியியல் கல்லூரி அதாவது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எங்கு அமைய பெற்றுள்ளது? ரத்னபுர டிஸ்ட்ரிக்ட். அரசு பாடசாலைகளில் மாணவர் ஆசிரியர் விகிதம் எவ்வாறு காணப்படுகின்றது? 17:1 என்ற விகிதத்தின் அடிப்படையில் காணப்படுகின்றது. உலகில் முதலில் இலவச கல்வியினை அறிமுகம் செய்த நாடு எது? நெதர்லாந்து. இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது பாடசாலையின் பெயர் யாது? ரிச்மண்ட் கல்லூரி. காலி ரிச்மண்ட் கல்லூரி. இலங்கையில் இறுதியாக ஸ்தாபிக்கப்பட்ட 17வது பல்கலைக்கழகம் எந்த இடத்தில் அமைய பெற்றுள்ளது? வவுனியா. சாக் வலய நாடுகளின் எழுத்தறிவு விகிதத்தில் முதலாம் இடம் வகிக்கும் நாடு எது? மாலைதீவு. இலங்கையில் இலவச பாடசாலையினை சீருடை அறிமுகம் செய்து வைத்தவர் யார்? ஆர். பிரேமதாச. தற்போது இலங்கை பல்கலைக்கழகங்கள் எந்த அமைச்சினை சேர்ந்ததாகும்? உயர்கல்வி அமைச்சு. அக்டோபர் மாதத்தை தேசிய வாசிப்பு மாதம் என பெயரிட்ட நிறுவகம் யாது? தேசிய நூலக ஆவணப்படுத்தல் சேவைகள் சபையாகும். பொதுநலவாய நாடுகளில் எழுத்து மூலமான அரசியலமைப்பை கொண்டிராத நாடு எது? பிரித்தானியா. SEQI என்பதன் விரிவாக்கம் யாது? ஸ்கூல் எடியூகேஷன் ஃபார் குவாலிட்டி இண்டெக்ஸ். நிலைபெறு அபிவிருத்திக்கான இலக்குகள் யாது? இலக்குகள் எத்தனை? 17. இறுதியாக இணைக்கப்பட்ட கல்வி வலயம் எது? கிளிநொச்சி. ஆசிரியர்களுக்கு வருடாந்தம் வழங்கப்படுகின்ற மருத்துவ விடுமுறைகளின் எண்ணிக்கை யாது? 21. ஆனால் அந்த ப்ரெக்னென்ட் ஆகிற டைமில் 84 நாட்கள் வழங்கப்படும். அடுத்தது கெஷுவலான கெஷுவல் லீவ் 20 காணப்படும். இலங்கையின் முதலாவது வெளிநாட்டு பூங்கா எங்கு அமைய பெற்றுள்ளது? ஹந்தானை. பிரேசிலின் கருப்பு முத்து என வர்ணிக்கப்படுகின்ற கால்பந்து வீரர் யார்? பீலே. 1415ஆம் ஆண்டு முதலில் உருவாக்கப்பட்ட பௌத்த அறநெறி பாடசாலையின் பெயர் என்ன? சுனேத்ரா தேவி பிரிவினா. நுகேகொடையில் அமைந்துள்ளது. பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் யாராக காணப்படுவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசிரியர். பிரசிடெண்டாக பிரின்சிபல் காணப்படுவார். ட்ரெஸரராக பழைய மாணவர்கள் காணப்படுவாங்க. இது பாடசாலை அபிவிருத்தி சங்கமானது 2 வருடங்களுக்கு ஒரு தடவை நியமிக்கப்படும். சரியா? பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் பிரசிடெண்டாக பிரின்சிபல் காணப்படுவாங்க. செயலாளர் செக்ரட்டரியாக டீச்சர் காணப்படுவாங்க. ட்ரெஸரராக ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் காணப்படுவாங்க. இது 2 வருடங்களுக்கு ஒரு தடவை நியமிக்கப்படுகின்றது. இது பாடசாலை அபிவிருத்தி சங்கம் நியமிக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்கள், விளையாட்டு ப்ரொஜெக்ட், அடுத்தது போட்டி நிகழ்ச்சிகள், உட்கட்டமைப்பு வசதிகளை விருத்தி செய்கிற போன்ற நடவடிக்கைகளுக்காகத்தான் இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கம் காணப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகின் பழைய பல்கலைக்கழகம் எது? உலகின் மிகவும் பழமையான பல்கலைக்கழகமாக பொலக்னா பல்கலைக்கழகம் காணப்படுகின்றது. இது இத்தாலியில் காணப்படுகின்றது. அடுத்தது இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா அடுத்தது உலக அளவுகோல்களுக்கு ஏற்ப இலங்கை பல்கலைக்கழகங்களுள் முதன்மை இடத்தை பெற்றுள்ள பல்கலைக்கழகம் எது? கொழும்பு பல்கலைக்கழகம். குறித்த நாடொன்றில் கல்வி மட்டங்களை மதிப்பிடுவதற்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்ற பிரபல்யமான சுட்டி யாது? எழுத்தறிவு ஆற்றல். 2014ஆம் ஆண்டு இலங்கை ஆசிரியர் சேவை சட்டக்கோவையின்படி ஆசிரியர் தொழிலுக்கு சேர்த்துக்கொள்வதற்காக தகுதி பெறுகின்ற வயதில்லை 18 தொடக்கம் 35 வருடங்களாகும்.
அடுத்தது இலங்கையில் ஆசிரியர் சேவை எந்த வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது? 1994ஆம் ஆண்டு ஆசிரியர் சேவை வந்து ஆரம்பிக்கப்பட்டது. தேசிய கல்வியியல் கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு யாது? 1986ஆம் ஆண்டு. IRQUE செயற்திட்டத்தின் நோக்கம் யாது? தொழில் கல்வி முறைமையாகும். இலங்கையின் கல்வி நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் தீர்மானிக்கின்ற பிரதான நிறுவகம் எது? தேசிய கல்வி நிறுவகம். குறித்த நாடொன்றின் கல்வி மட்டங்களை மதிப்பிடுவதற்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்ற பிரபல்யமான சுட்டி வந்து எழுத்தறிவு ஆற்றல். யூனிவோடெக் என்பது வந்து வாழ்க்கை தொழில் பயிற்சி மற்றும் அதாவது யூனிவோடெக் வந்து எந்த அமைச்சின் கீழ் இயங்குகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தொழில் பயிற்சி மற்றும் திறன் அபிவிருத்தி அமைச்சின் கீழ் இயங்குகின்றது. இறுதியாக ஆரம்பிக்கப்பட்ட கல்வியுடன் தொடர்புடைய சேவை எது? அதாவது இறுதியாக ஆரம்பிக்கப்பட்ட கல்வியுடன் தொடர்புடைய சேவை வந்து SLTAS. அதாவது SLTASங்கிறது வந்து அட்வைசரி சர்வீஸ் ஆகும். இலங்கையில் தகவல் தொழில்நுட்பத்திற்கான கல்வியியல் கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? இது மாதிரி இன்னும் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்லோட் பண்ணுறேன். எது சரி டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில கொஷின்ஸ் இருக்குது. இராணுவ முன்னணியில் எனும் கொள்கையினை கடைபிடிக்கின்ற ஆசிய நாடு எது? அது வந்து நார்த் கொரியாவாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து காணப்படுகின்ற ஆசிரியர்களுக்குரிய வான்மைத்துவ கற்கை நெறிகளை வந்து நடாத்துகின்ற அமைப்புகள் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி மற்றும் தேசிய கல்வி நிர்வாகம். அடுத்தது தற்கால இலங்கையில் நிகழ்ந்துள்ள மாற்றங்களுக்கு அமைய கட்டாய கல்வியின் வயதில்லை வந்து 5 தொடக்கம் 18. அரசாங்க பாடசாலைகளில் வந்து கனிஷ்ட இடைநிலை கட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள வகுப்புகள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேட் 6, 7, 8 இதான் வந்து கனிஷ்ட இடைநிலை வகுப்புகள் ஆகும். அடுத்தது வந்து இலங்கையில் வந்து இலவச கல்வியோடு தொடர்பான கட்டங்கள் எனப்படுபவை இவை. அதாவது இலவச கல்வியோடு தொடர்பான வந்து 1ஆம் வகுப்பிலிருந்து பல்கலைக்கழகம் முதல் பட்டக்கல்வி வரை. அக்டோபர் மாதத்தை வந்து தேசிய வாசிப்பு மாதம் என பெயரிட்ட நிர்வாகம் வந்து தேசிய நூலக ஆவணப்படுத்தல் சேவைகள் சபையாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாடசாலை ஒன்றில் இடம்பெறுகின்ற பெரும்பாலான விடயங்களை உள்ளடக்குகின்ற கலைத்திட்ட தொகுதி யாதுன்னு சொல்லி ஒரு கொஷின்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து நல்லொழுக்க கலைத்திட்டம், அறிவுசார் கலைத்திட்டம், இணை பாடவிதான செயற்பாடுகள் போன்றனவாகும். இவ்வாறு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்.